தான். தாழ்த்தப்பட்டோருக்கு இலவச கல்வி தந்தது. இந்தியாவிலே முதல் முறையாக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் தந்தது கருணாநிதி. சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமையை சட்டமாக்கியது கருணாநிதி. நல்லா இருக்குல்ல? அடுத்தது பாருங்க, அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீயை தந்தது. ஆசியாவிலேயே முதல் முறையாக கால்நடை மற்றும் விலங்குகள் அறிவியல் பல்கலைக்கழகம் அமைத்தது. ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் தந்தது. விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம் தந்தது. நேரடி நெல் கொள்முதல் மையம் தந்தது. நெல் கொள்முதலில் ஊக்கத்தொகை மற்றும் விலையேற்றம் தந்தது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் அமைத்தது கருணாநிதி. கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம் தந்தது கருணாநிதி. பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாவேந்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி போன்றவை கருணாநிதி நிறுவியதுதான். அதிமுக ஆட்சியிலுடைய முன்னாள் முதலமைச்சர். அப்படித்தானே? இப்படியோ முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து வந்தாலும் அதற்கு பிறகு கருத்து வேறுபாடுகளோடு அவங்க பிரிஞ்சாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அவருடைய பேர்லயே எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரி அவர் நிறுவியிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். அதன் பிறகு காவேரி நடுவர் மன்றம் அமைத்ததற்கு காரணமே கருணாநிதி தான். உள்ளாட்சி மற்றும் கூட்டுறவு தேர்தல் கொண்டு வந்தது. உள்ளாட்சி பதவிகளில் 33